நம்ம டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு மாடலுக்குமே என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும், உள்ள என்னென்ன அவைலபிளாக இருக்குது, கஸ்டமைசேஷன் எந்த அளவுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்காக கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாடலோட ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த ஸ்ட்ரக்சரோட கஸ்டமைசேஷனோட பேட்டர்ன்ஸ் எப்படி உங்களுக்கு வருது அண்ட் அதோட கட்டிங் அண்ட் ஃபைனல் அவுட்புட் எப்படிங்கிறது தான் கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சைட் பட்டியாலா பேண்ட். இந்த டபுள் சைட் பட்டியாலா பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னாலே பாட்டம் அண்ட் டாப் ரெண்டு இடத்துலையுமே வரதுனால தான் அது டபுள் சைட் பட்டியாலா பேண்ட் அப்படிங்கிறதே நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டபுள் சைடு பட்டியாலா அப்படின்னு வரும்போது மேலே கீழே ரெண்டு பக்கமும் நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு கட்டிங் பார்ட்டுக்கு கீழே ஒரு பெல்ட் வரணும், மேலே ஒரு பெல்ட் வரணும். ஸோ டோட்டலாக 3 பீசஸ் நம்மளுக்கு இதுக்கான கட்டிங் போர்ஷனுக்கு தேவைப்படும். நம்ம டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேர்லையும் இதே மாதிரி தான் நம்மளுடைய அளவு மட்டும் நம்ம கொடுத்துட்டா போதும். அவங்க மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டாப்போட பெல்ட் எவ்வளோ வரணும், பாட்டமோட பெல்ட் எவ்வளோ வரணும், சென்டரோடது லூஸ் எவ்வளோ வரணும், இது எல்லாமே தான் நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். அண்ட் அதோட சாஃப்ட்வேர் ஆப்ரேஷன் எப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுடைய கட்டிங் எப்படி பண்ணுறோங்கிறதையும் பார்க்கலாம். அண்ட் இந்த சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்கள் நாலேஜுக்காக மட்டும்தான் சொல்கிறேனே தவிர்த்து நீங்கள் ஒவ்வொரு மாடலுக்கும் நீங்கள் போய் கஸ்டமைசேஷன் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. நம்மளுடைய டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேரில் எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறோம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் அவைலபிள்ங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய பேண்ட்டோட மெஷர்மெண்ட்டுக்கு பேஜுக்கு வந்திருக்கோம். அண்ட் உங்களுக்கு பேண்ட்டோட மெஷர்மெண்ட்டில் பேண்ட் ஹைட்டு, சீட் லூஸு, பாட்டம் லூஸ் இந்த 3 மட்டும் கொடுத்தா போதும். சல்வார் பஞ்சாபி பேண்ட் ஆகட்டும், பட்டியாலா பேண்ட்டு டபுள் சைட் ஆகட்டும், ரெண்டுமே நம்ம பேட்டர்ன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது நம்மளுடைய பேண்ட்டோட ஹைட் நான் கொடுக்குறேன். பேண்ட்டோட ஹைட்டு இஃப் அட் ஆல் 39ன்னு வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான சீட் லூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாப்புக்கு என்ன போடுறோமோ அதே தான் பாட்டமுக்கும் நம்ம இங்கே போடுவோம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் லூஸ் அப்படிங்கிறது ஹாஃப் த மெஷர்மெண்ட் தான் நம்ம போடுவோம். ஸோ இப்போ நம்மளுடைய 3 மெஷர்மெண்ட்டும் நம்ம இங்கே கொடுத்துட்டோம். இதில் டபுள் சைட் பட்டியாலா அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இது செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் லிஸ்ட்டெல்லாம் இங்கே வந்துடும். அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே ட்ராக்கு நீங்கள் ட்ரா செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டயக்ராம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி டயக்ராம் வரும்போதே நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது சென்டர் போர்ஷன் நம்மளுக்கு என்ன ஹைட்டில் வேணுங்கிறதும் அண்ட் நம்மளுடைய பாட்டமோடைய போர்ஷன் எவ்வளோ வேணும், பெல்ட்டோட போர்ஷன் எவ்வளோ வேணும். ஸோ பெல்ட்டோட ஹைட் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இங்கே மேலே நீங்கள் மெஷர்மெண்ட்டில் பார்த்துக்கலாம். அண்டு ஃப்ரண்ட் சைடோட பெண்டிங் என்ன இருக்குது, அதாவது நம்மளுக்கு யூஸ்வலாக எவ்வளோ ஹைட்டில் இருந்து நம்மளுக்கு கல்லி பீஸு ஃப்ரண்ட்டோடைய அந்த ஷேப் எல்லாம் வரணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கேயே நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக வந்துடும். ஸோ இப்போ 39 இன்ச்சஸோடைய ஹைட்டு கொடுத்துருக்கிறதுனால அண்ட் அதோட பெல்ட்டோடைய பீஸ் ஹைட் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சஸ் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டோட பெண்ட் வந்து உங்களுக்கு இன்சைடுங்கிறது வந்து 10 இன்ச்சஸ் இருக்குது. இப்போ ஒருவேளை நான் இதை வந்து 8ன்னு எனக்கு மாற்றணும்னு தோணினாலும் நீங்கள் அதை 8 மாற்றிக்கலாம். ஆனால் இது ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட்டு. ஸோ உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் ஆல்ரெடி இருந்ததோ அந்த மெஷர்மெண்ட்டே வேணும்னாலும் நம்ம மறுபடியும் வச்சுக்கலாம். அண்ட் இதில் இந்த லூஸில் பார்த்தீங்கன்னாலும் நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு இந்த 45 இன்ச்சஸ் சீட் லூஸ் என்ன கொடுத்துருந்தோமோ அந்த சீட் லூஸில் இருந்து தான் நமக்கு இந்த லூஸ் மெஷர்மெண்ட்ஸும் வந்திருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இந்த அட்வான்ஸ் ஆப்ஷனில் பேண்ட் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா இந்த கல்லி பார்ட்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கல்லி பார்ட்டை நான் செலக்ட் பண்ணும்போது இந்த கர்வ் நீங்கள் பார்க்கலாம். இது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். ஸோ இப்போ இது ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது எப்படின்னா ஒரு சிலர் வந்து நம்ம கிராஸ் கல்லி தனியாக கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கல்லி போர்ஷனுக்கு வரும். இது நான் உங்களுக்கு கட்டிங் அப்பையும் காட்டுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துக்கிட்ட நம்ம தனியாக ஒரு ட்ரையாங்கிள் போர்ஷன் யூஸ்வலாக நம்ம டெய்லர்ஸ் எல்லாம் தனியாக ஸ்டிச் பண்ணும்போது வச்சுக்குவாங்க. இல்லை நம்மளுக்கு இன்பில்டாக இப்போ நம்ம சாஃப்ட்வேரில் இருக்கிற இன்பில்டு மாடலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஷேப்போடையே நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ அது வேணும்னாலும் நீங்கள் இந்த கல்லி பாட்டு வச்சுக்கலாம், இல்லைனாலும் இந்த பேண்ட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். இதுவே நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இந்த பேண்ட்டுக்கு இந்த பெல்ட் ஹைட்டு, பாட்டம் பெல்ட் ஹைட்டு வந்துருச்சு. இப்போது இதை வந்து நம்ம டிஎல் கட்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் வந்துடும். அண்ட் இந்த பேட்டர்னை நம்ம இங்கே வச்சுருவோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ரெண்டுமே பெல்ட் போர்ஷன். ஸோ பெல்ட் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக வச்சுட்டு அண்ட் இந்த போர்ஷன் அதாவது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கட் பண்ண போர்ஷனை இங்கே வச்சிடுறோம். அப்போ இதோட லென்த் அண்ட் விட்த்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 31 இன்ச்சு லென்த்தும் 21.1 வந்து அகலமும் நம்மளுக்கு இங்கே இருக்குது.
ஓகேங்களா. ஸோ கிளாத்தை நம்ம வைக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு அண்டு இந்த பெல்ட் போர்ஷனை நம்ம இப்படி தனியாக துணி இருந்ததுன்னா தனியாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் மிஷின்லேயே வச்சு கட் பண்ணி அந்த கட்டிங் படி எப்படி நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்குங்கிறத நான் வச்சு காட்டுறேன். வாங்க நம்மளுடைய மிஷினில் எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபேப்ரிக் கட் பண்ணுறதுக்காக வேண்டி 2.75 மீட்டர்ஸோடைய கிளாத் எடுத்திருக்கோம். அண்ட் இது ஒரு பிளெயின் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால கரவாகத்தை வந்து கீழே மேலே போட்டுட்டு அண்ட் ஃபோல்டிங் சைட்லேருந்து நம்ம இப்படி போட்டிருக்கோம். ஸோ இப்போ மொத்தம் 4 லேயராக போட்டிருக்கோம். ஓகே, இந்த பேட்டர்னை வச்சு நம்ம சாஃப்ட்வேர்லேயே பார்த்துட்டோம் எவ்வளோ வேணாலும் நம்மளுக்கு வேணுங்கிறது எக்ஸஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ இதில் நம்மளுடைய மெஷர்மெண்ட்டுக்கு பேட்டர்ன் எடுத்ததை இப்போ கட் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி விரித்து போடுறோம். விரித்து போடும்போது ஹோல்டில் இருக்கிறது நம்ம சைடு வரணும். ஸோ தட் நம்மளுக்கு இங்கே ஃபோல்டிங் போர்ஷன் இருக்கும். இது ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடில் நம்மளுக்கு எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இங்கே இது நம்மளுக்கு இங்கே 44 வரைக்கும் இருக்குது. நார்மல் ஃபேப்ரிக்கோட ஒரு ஃபுல் பிரெத் இது. அண்ட் அது வந்து நம்ம எத்தனை மீட்டர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபோல்டு போட்டரில் எண்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29 இன்ச்சஸ் இருக்குது. இப்போ இது நம்மளுடைய கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பேட்டர்ன்ஸை வந்து அலைன் பண்ணி வச்சுருக்கோம். இதை கட் பண்ணி எடுத்துட்டு எந்தெந்த போர்ஷன் எந்தெந்த இடத்துல வருங்கிறது நம்ம பார்த்துடலாம். நம்மளுடைய ஃபேப்ரிக் பத்து தான் இந்த பேட்டர்னுக்குன்னு பார்க்கறதுக்காக கோ ஸ்கேல் ஆப்ஷன் வச்சுருப்போம். கோ ஸ்கேல் கொடுத்தோன்னே நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்பீட் அண்ட் பவர் வரும். இதில் நான் 400 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 200 கொடுத்துக்கலாம், 100 கொடுத்துக்கலாம், மேக்ஸிமம் 500 வரைக்கும் கொடுத்துக்கலாம். நான் இதில் இப்போ 400 கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம எவ்வளோ கிளாத் போட்டிருந்தாலும் நம்ம பேட்டர்னுக்கு எவ்வளோ கிளாத் தேவைங்கிறது பார்க்கறது தான் இந்த கோ ஸ்கேல் ஆப்ஷன். இதுக்கப்புறம் இப்போ டைரெக்டாக நம்ம ஃபேப்ரிக்கை கட் பண்ணுறதுக்கான ஸ்பீடு பவரையும் பார்த்துடலாம். ஸோ இப்போ இது ஒரு 4 லேயர் பேண்ட் கிளாத் அப்படிங்கிறதுனால ஸ்பீட் வந்து 80 வச்சுருக்கோம். அண்ட் மினிமம் பவர் மேக்ஸிமம் பவர் வந்து 40-45 நம்ம வச்சுருக்கோம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் கட் ஆகிடும். இப்போ இதை நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டா போதும், டைரெக்டாக இப்போ கட்டிங் ஆகிடும். இப்போ பேட்டர்ன்ஸ் கட் பண்ணிட்டோம். இந்த பேட்டர்ன்ஸ்க்கு நம்ம கொடுத்த மெஷர்மெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்கிறத செக் பண்ணலாம். இது கம்ப்ளீட் கட்டிங் நம்ம எடுத்தாச்சு. இது வந்து டாப்போடைய போர்ஷன், இது வந்து பாட்டமுடைய போர்ஷன். இந்த பாட்டம் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோடது 6.5 இன்ச்சுன்னு கொடுத்துருந்தோம். இது 4 தனித்தனி பீஸாக வந்திருக்கும். 2 பீஸு ஒரு இதுக்கு செட் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே 1/2 இன்ச்சுக்கு நம்மளுக்கு இது போயிடும். அண்ட் இதில் இருந்து நம்மளோட இது 6.5 இன்ச்சு. ஓகேங்களா. ஸோ நம்மளோட சீம் அலவன்சஸ் சைடு சீம் 2 இன்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த கணக்குப்படி நம்மளுக்கு இந்த இடத்துல பிடிக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த போர்ஷன் இப்போ உங்களுக்கு கிளியர். அண்ட் அதே மாதிரி பாட்டமுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறது நான் சொல்லிடுறேன். இங்கே 1/2 இன்ச்சுக்கு நம்ம மடிச்சு அடிப்போம். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 இன்ச் பீஸு, 1.5 இன்ச்சுக்கு தான் இந்த பெல்ட் இருக்கும். ஸோ தட் நீங்கள் இதை அப்படியே மடிக்கும் போது இந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக வரும். அப்புறம் கேன்வாஸை வச்சு நீங்கள் லென்த் கேன்வாஸை வச்சு அயன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபோல்டிங் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது பெல்ட்டு செட் ஆகிடும். ஸோ 1.5 இன்ச்சுங்கிறது நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் பெல்ட்டோட சைஸு பாட்டம்க்கு. அண்ட் இப்போது இந்த 1.5 இன்ச்சு இங்கே இருக்கும். ஸோ நான் இந்த 1.5 இன்ச் இங்கே விட்டுடுறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அலோவன்சஸ் இங்கே 32 இருக்குது. இந்த 32ல் அகெயின் நான் இங்கே இதை வைக்கிறேன்னு வைங்க. நம்மளுடைய ஹைட் எவ்வளவு நம்மளுக்கு தேவையானது 39 நமக்கு தேவை. ஃபினிஷிங்காக நம்ம கொடுத்துருந்தது. ஸோ 39ங்கும் போது இந்த இடத்துல அகெயின் இதுதான் வந்து நம்மளுடைய ஃபோல்டிங் அலவன்சஸ், நம்மளுடைய ரோப் பீஸ் வைக்கிறதுக்கான ஃபோல்டிங் அலவன்சஸ். இதுதான் நம்ம இங்கேருந்து இப்படி மடிச்சிருவோம். ஓகேங்களா. ஸோ இது டோட்டல் ஹைட்டுக்கு வந்திருக்கு. அண்ட் பிரெத் இதையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 4 பீஸாக இங்கே கட் ஆகிருக்கும். இந்த 4 பீஸ்லையும் ஒரு சைடு நம்ம வந்து 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் போட்டு முடிச்சிருவோம். அண்ட் அதில் இருந்து இந்த பக்கம் பார்க்கும்போது இந்த பெல்ட்டுக்குமே 1/2 இன்ச்சோடைய அலவன்சஸ் இருக்கும். ஸோ இங்கே நம்ம 45ங்கிறது கொடுத்துருந்தோம். அதுலேருந்து நமக்கு இங்கே லூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் உங்களுக்கு எக்ஸாக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 12.5 இங்கே இருக்கும். ஸோ தட் நம்மளுக்கு பேண்ட்டு வியர் பண்ணும்போது அந்த ஃப்ரீனஸ் இருக்கும். அண்ட் இதில் இந்த 12.5க்கு ஏற்ற மாதிரி இங்கே ஃப்ளீட்ஸ் வைக்கணும். ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம ஒன் சைடடாகவும் வச்சுட்டு போகலாம். நம்ம எந்த பக்கம் எந்த ஃபேஸிங்கில் ஃப்ளீட் வைக்கிறோமோ அதே தான் கீழே அப்படியே நம்மளுக்கு ரீப்ளேஸ் ஆகணும். ஸோ தட் அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக இப்படி செட் ஆகும்.
ஸோ இதோட ஸ்டிச்சிங் வீடியோவும் நம்ம தனியாக எடுப்போம். அந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கோடைய மெத்தடில் எந்த மாதிரி ஃப்ளீட் வச்சுருக்கோங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அண்ட் ஃபைனலாக நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே கல்லி பீஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த கல்லி பீஸ் வந்து மோஸ்ட்லி இது நம்மளுடைய கட்டிங் படி வந்துடும். ஒரு சிலர் கல்லி பீஸ் கேட்டாங்கன்னா இந்த போர்ஷன் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரும். இந்த பீஸ் தான் வந்து ட்ரையாங்கிளாக வைப்பாங்க. ஸோ ஒருத்தவங்களுடைய கல்லி பீஸ் வைக்கிறதா இருந்ததுன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் எப்படி எடுக்கணுங்கிறது சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த கட்டிங் படி நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே போதும், இது உங்களுக்கு நார்மலாகவே ஃபிட்டிங் வந்துடும். ஸோ டோட்டல் ஹைட்டும் செக் பண்ணிட்டோம், நம்மளுடைய லூஸும் செக் பண்ணியாச்சு.